வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரைச்சி விட்டு அவரைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், படபடன்னு செஞ்சிடலாம். ஒரு 100 கிராம் அவரைக்காய் இருந்தால் போதுங்க, 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு ரெடி ஆயிரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அவரைக்காயை நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்க தோலோடு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து சுத்தமாக கழுவி தோலோடு போட்டிங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காதுங்க. இதை கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லேசாக வறுவட்டதையும் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 3 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் போட்டுக்குங்க. கொஞ்சம் கட்டி பெருங்காயம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6-7 பல் பூண்டு, 2 ஆர்க்கு கறிவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு, நல்லா மணம் வருதுங்க. இதில் ஒரு துண்டு தேங்காய், இதையும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது ஆறட்டும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது இப்படியே இருக்கட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடாமையும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிட்டுங்க. இதில் தக்காளி பாருங்கள், பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி இது போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம மிக்சியில் சுற்றி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்ச காய் சேர்த்துக்கலாம். உப்பு போட வேண்டாங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம போட்ட உப்பு இந்த காயில் பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வேகட்டுங்க, நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அரைச்சி விட்ட குழம்பு செய்யும்போது அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா விழுது எடுத்து ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை மூடி வச்சிடலாம். இனி நம்ம ரசம் வச்சிடலாம். 2 தக்காளியும் கொஞ்சமாக புளியோட டேஸ்ட்டு குறைவாக இருக்கணும், தக்காளியோட சுவை அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி 2 பெரிய தக்காளியும் கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாங்க. காய் பாருங்கள், 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரசத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா எப்போவுமே அவரைக்காயில் வந்து புளி டக்குன்னு இழுத்துக்கும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. காய்க்கு உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரசம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம ரசம் கரைச்சி வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துருக்கேன். அதையும் இதில் கரைச்சிக்கலாம். நான் உப்பு போட்டு தான் கரைச்சிருக்கேங்க, தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, 1 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடவே சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை, கறிவேப்பிலை,
நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரசம். இப்போ இதை தாளிச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது அவ்வளோதாங்க. இதை எடுத்து அடுப்பில் வச்சு நுரக்கட்டினதையும் லேசாக கொதிக்கணும். இப்படி நுரக்கட்டி லேசாக கொதிக்கும் போது இறக்கிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை அடுப்பில் வச்சுக்கலாம். கொதி வந்துடுச்சு, குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், கெட்டி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தலை கறிவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு மண் சட்டிக்கு மாற்றிக்கிறேங்க. தளத்தளன்னு ரசம் கொதிச்சா நல்லாவே இருக்காதுங்க. இந்த மாதிரி லேசாக கொதிக்கணும். நுரக்கட்டி லேசாக கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. அட்டகாசமாக குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.